திருப்பூரில் ஓவர்லாக் மற்றும் ஃபேட்லாக் தையல் பணிகளுக்கான ஆட்கள் பற்றாக்குறை நிலவுவதால் கவர்ச்சிகர விளம்பரம் கொடுத்து ஆள் சேர்க்கும் நிலை காணப்படுகிறது. இதன் பின்னணி குறித்து பார்க்கலாம். ஆண்டில் அதிக நாட்கள் வேலைக்கு வருவோரில் 3 பேருக்கு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அலைபேசி, தொலைக்காட்சி, கட்டில், பீரோ, மிக்சி, கிரைண்டர் உள்பட பரிசுகள் வழங்குவதாக அழைக்கும் இந்த பதாகை திருப்பூரில் காணப்பட்டது. துண்டு பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டன. ஊதியமும் கொடுத்து 20,000 ரூபாய் வரை பரிசு பொருட்களும் கொடுக்கும் அளவுக்கு அப்படி என்ன வேலை என்று கேட்டால் ஓவர்லாக், ஃபேட்லாக் என்கிறார்கள். பின்னலாடை உற்பத்திக்கு பேர் போன திருப்பூரில் பஞ்சை நூலாக்கி அதை துணியாக்கி நிறம் ஏற்றி அதை ஆடையாக மாற்றும் வரை பல லட்சம் தொழிலாளர்களின் பங்களிப்பு இருக்கிறது. கட்டிங், டெய்லரிங், ஃபேட்லாக், ஓவர்லாக் பணிகளை முடித்து செக்கிங், பேக்கிங் என்ற வகையிலும் தொழிலாளர்களின் உழைப்பு பங்களிக்கிறது. இவற்றில் ஓவர்லாக், ஃபேட்லாக் பணிகளுக்கான தொழிலாளர்கள் கிடைப்பது குதிரை கொம்பாகவே இருப்பதாக உற்பத்தியாளர்கள் கூறுகிறார்கள். 3 வகையான மிஷின் இங்கே திருப்பூரில் இந்த நிட்டட் கார்மெண்ட், பனியன் கிளாத்தில் செய்யக்கூடிய கார்மெண்ட்ஸ் 3 வகையான மிஷினில் தான் தைப்பாங்க. ஒன்று ஃப்ளாட் அப்படிங்கிற ஒரு மிஷின் இருக்குது. இன்னொன்று ஓவர்லாக் அப்படிங்கிற ஒரு மிஷின் இருக்குது. இன்னொன்று நம்ம வழக்கமாக எல்லா வீடுகளில் தைக்கக்கூடிய சிங்கர் மிஷின் சொல்லக்கூடியது. இந்த சிங்கர் மிஷினுங்கிறது மைனூட்டான வேலைகளை மட்டும்தான் செய்வாங்க. பாக்கெட் போடுறது, காலர், பட்டி போடுறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்க. மீதி 90% வேலைகள் எதில் இருக்கும் அப்படின்னா ஓவர்லாக் அண்ட் ஃப்ளாட்லாக்கில் தான் முழுமையை அடையும் அந்த கார்மெண்ட்டு. ஓவர்லாக், ஃபேட்லாக் வேலைகளை செய்வோருக்கு ஷிப்ட் அல்லது தைக்கும் துணிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஊதியம் கிடைக்கும். ஒரு நாளில் 500 துணிகள் வரை தைத்து முடிப்பதாகவும் இந்த வேலைக்கு பொறுமை அவசியம் என்றும் கூறுகிறார்கள் ஓவர்லாக் கலைஞர்கள். இது ஓவர்லாக் சார், இது ஃபேட்லாக். நூல் தப்பா கோத்தாலே இது ஸ்டிச்சு சரியாக வராது. இது நல்லா தெரியவா நூலக்கோருக்கு தெரியணுங்க. நூலக்கோர் தெரிஞ்சால் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுவாங்க. பொறுமையாக செஞ்சு பழகினாங்கன்னா ஒரு 3 மாதம் 5 மாதம் பழகினாங்கன்னா இப்போ தொழில் பழகிக்கலாம் சார். ஓவர்லாக் வேலைக்கு உதவியாளர்கள் இருந்த நிலையில் உற்பத்தி செலவின் காரணமாக கைவிடப்பட்டதால் ஆட்கள் கிடைப்பதில் சிக்கல் நேரிட காரணம் என்று உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெய்லர் பக்கத்துலேயும் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாருங்க. எதுக்கு? அவர் கை பழகிறதுங்க. அவர் பார்த்துட்டு இருப்பார். ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வருவார், +2 முடிச்சுட்டு வருவார், 10th முடிச்சுட்டு வருவார். படிக்க முடியாமல் இருக்கிறவங்க அவங்க டெய்லர் பக்கத்தில் இருப்பாங்க. அவங்க டெய்லர் எப்படி வேலை செய்கிறாங்கிறத நுண்ணிப்பாக கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ டெய்லர் கற்றுக் கொடுத்து அவங்க அடுத்த தயாராவாங்க. இப்போ அந்த முறைகள் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக அந்த முறை கைமடிங்கிற முறையே போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு டைலருக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 450 ரூபா 500 ரூபா கொடுக்குறாங்கன்னா கைமடிக்கும் 400 ரூபா தரத்துக்கு 450 ரூபா தரத்துக்கு இருக்காங்க. ஆனால் அதுக்கு நிற்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. டைரெக்டாக அதில் மிஷினில் தான் உட்காந்துங்கிறாங்க. அப்போ நல்ல திறம் வாய்ந்த டைலருக்கு எப்படி உருவாகுவாங்கன்னா கைமுடியாக இருந்து தான் உருவாகுவாங்க. அந்த வாய்ப்பு இன்றைக்கி கடந்த ஒரு 15 வருடமாக அந்த அளவுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. ஓவர்லாக், ஃபேட்லாக் பணியில் சிறிய தவறு நேரிட்டாலும் உற்பத்தி பெரிய அளவில் பாதிக்கக்கூடும். எனவே திறமையான தொழிலாளர்களை உருவாக்க திறன் பயிற்சி மையங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வேலை வாய்ப்பற்ற பிற மாவட்ட இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பது உற்பத்தியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஹாலித் ராஜாவுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.